டிட்வா புயல் வலுவிழந்தாலுமே சென்னைக்கு அருகே நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் காலை முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வரைகலை உதவியுடன் நமது செய்தியாளர் பத்மபிரியா வழங்குகிறார். அதனை தற்போது காணலாம். வணக்கம் நவீனா, நேயர்களுக்கு வணக்கம். சென்னை மக்களுக்கு காலை எழுந்ததுமே ஒரு ஷாக். ஏன்னா புயல் போனதுக்கு அப்புறமும் ஏன் மழை வருது? நேற்று புயல் வரும்னு நம்பி துணி துவைக்காதவங்களா இன்னைக்கு துணி துவைச்சு போட்டிருப்பாங்க. ஆனால் காலையிலிருந்தே தொடர்ச்சியான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது சென்னை மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருப்பீங்க. அதற்கான ஒரு விளக்கத்தை தற்போது பார்க்கலாம். முதல்ல சென்னை மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில், குறிப்பாக பொன்னேரியில் ஆரம்பித்து வடக்கு மாவட்டங்களான திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் இங்கே கீழே புதுச்சேரியில் இருந்து செய்யூர், மதுராந்தகம், கல்பாக்கம், இந்த மொத்த பகுதிகளிலுமே மழை மேகங்கள் சூழ்ந்து இருப்பதை இந்த சென்னை ரேடார் பிக்சரில் நம்மளால் பார்க்க முடிகிறது. புயல் தான் வலுவிழந்து விட்டதே, ஆனால் எப்படி மழை பொழிவு நமக்கு இப்போ புயல் இருக்கிற மாதிரியே மழை பொழிவு இருக்கே, இது எத்தனை நாட்களுக்கு இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும். அதாவது டிட்வா புயலானது நேற்றே இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து விட்டது. தற்பொழுது சென்னைக்கு அருகில் அது 50 to 40 கிலோமீட்டர் தொலைவில் அது நிலை கொண்டு இருக்கு. ஆனால் இதுவரைக்கும் நேற்று தான் புயல் சென்னைக்கு வரப்போகிறது என்று நாம் சொன்னோம். ஆனால் நேற்று இல்லாத மழை இன்றைக்கு தொடர்ச்சியான கனமழையாக இருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நேற்று சென்னைக்கு அருகில் வந்த டிட்வா புயலானது நேற்று இரவு வங்கக்கடலிலேயே அது நிலை கொண்டுள்ளது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அது இமயமலையில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மிகுந்த அந்த காற்றை ஈர்த்து அது வடக்கு மற்றும் கிழக்கு திசைகளில் மழை மேகங்களை புதிதாக உருவாகி இருக்கு. அதுகிட்ட இருந்த மழை மேகங்கள் ஏற்கனவே தீர்ந்து விட்டது. டெல்டாவிலிருந்து நகர்ந்து வரும்போதே அது சேகரித்து வைத்திருந்த மழை மேகங்களை கொட்டி தீர்த்து விட்டது. ஆனால் நேற்று சென்னைக்கு அருகில் வரும்பொழுது அது மீண்டும் புதிய மழை மேகங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. பொதுவாக இது புயலிலிருந்து தற்பொழுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக விழுந்து விட்டது. ஆனால் அது மேலும் வலுவிழக்கும் பட்சத்தில் தான் மழை பொழிவும் குறைய தொடங்கும். இன்றைக்கு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கக்கூடிய இந்த டிட்வா புயல் நாளை சாதாரண காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகும். அதன் பிறகு அப்படியே காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் வலுவிழந்து கடலிலேயே அது கரைந்து போக போகிறது. அது வரைக்குமே நமக்கு ஒரு மிதமான மழை இருக்கத்தான் செய்யும். இன்றைக்கு அது புதிதாக மழை மேகங்களை உருவாக்கி அது வடக்கு பகுதியிலும் குறிப்பாக தெற்கு ஆந்திர பகுதிகளிலையும் வடக்கு தமிழகம், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி போன்ற பகுதிகளையும் தொடர்ச்சியான மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த மழை பொழிவானது இன்றைய நாள் முழுவதுமே இது தொடர்ச்சியான கனமழையாகத்தான் இருக்கும். நாளையும் இந்த மழை பொழிவானது சற்று தொடரதான் செய்ய போகிறது. புதன்கிழமை தான் இந்த மழை பொழிவு படிப்படியாக குறைய போகிறது. மழை பொழிவு குறைந்தாலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிட்வா புயல் புதன்கிழமை அது மேலும் வலுவிழக்கும் பட்சத்தில் மழை பொழிவு குறையும். ஆனால் இது வலுவிழந்து சென்ற பிறகு இது கிழக்கு திசையில் இருக்க காற்றை ட்ரிகர் செய்ய போகிறது, தூண்டிவிட போகுது. அப்படி தூண்டிவிடும்போது இங்கே பச்சை நிறத்தில் இங்கே கிழக்கு திசையிலேருந்து தமிழகத்தை நோக்கி வருகிறது இல்லையா, இந்த காற்றானது வட தமிழகம், தெற்கு மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்களில் ஒரு மிதமான சாரல் மழையை அடுத்து வரக்கூடிய வாரங்களில் நமக்கு கொடுக்க போகுது. ஆக மொத்தம் இன்றைக்கு சென்னையில் கனமழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நாளை தான் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவிழக்கக்கூடும். அப்படி இருக்கும் பட்சத்தில் மழையும் படிப்படியாக குறையும். இன்றைக்கு நிறைய பகுதிகளில் மழை பொழிவு அதிகரிச்சிருக்கு. வடகிழக்கு பருவமழை தொடங்கியதில் இருந்தே தென் மாவட்டங்களையும் மேற்கு மாவட்டங்களையும் நல்ல மழை பொழிவு இருந்தது. ஆனால் வடக்கு மாவட்டங்களில், குறிப்பாக கேடிசிசி என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டில் மழை பொழிவே பெரிதாக இல்லை, கிட்டத்தட்ட பற்றாக்குறையினே சொல்லலாம். அதற்கு ஆறுதல் பரிசாக இந்த மழை இருக்குது என்பதை தான் நாம் தற்பொழுது பார்க்க முடிகிறது. இதுதான் இந்த டிட்வா புயல் குறித்து தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம். நவீனா, இனி நீங்கள் தொடரலாம். வரைகலை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பத்மபிரியா. 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.